எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் தினேஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிலம்பத்தில் கிறுக்கி அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிறுக்கிக்கு மொத்தம் 5 வட்டம் தேவைப்படும். 5 வட்டத்தில் ஒரு வட்டம் சென்டரில் இருக்கணும், மிச்சம் 4 வட்டமும் சைடில் இருக்கணும். ஸோ இந்த சைடில் நான் காமிப்பேன், ஸோ அதை பார்த்துக்கோங்க. அப்படி தான் வட்டம் நம்ம போட்டுக்கணும். ஸோ அந்த வட்டத்தோட சென்ட்ரு பாயிண்ட்டில் அவங்களோட ரைட் கால் இல்லை லெஃப்ட் கால், ஃபஸ்ட்டு ரைட் காலை வச்சு பழகிடணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த சென்ட்ரு வட்டத்தில் உங்களோட ரைட் காலை வச்சுக்கணும், ஃப்ரண்ட் வட்டத்தில் உங்களோட லெஃப்ட் கால் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிறுக்கி. இந்த கிறுக்கியில் மொத்தம் 4 விதமான கிறுக்கி இருக்குது. முழு கிறுக்கி, முக்கா கிறுக்கி, அரைக்கிறுக்கி, காக்கிறுக்கி அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம முழு கிறுக்கி பார்த்துருவோம். முழு கிறுக்கினா வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் காலை வச்சுக்கிங்கள, இந்த கால் இருந்த இடத்துல திரும்ப கொண்டு வந்து வைக்கிறது. ஓகேவா? ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக இருக்கிறோம், நம்ம ரைட் கால் பின்னாடி இருக்குது. 1900 அந்த மாதிரி கம்பை லாக் பண்ணிக்க வேண்டியதுதான் இந்த தடவை. ஸோ லாக் பண்ணிக்கிட்டோம். கிறுக்கி பாருங்கள். கிறுக்கி திரும்ப முன்னாடி உங்களோட ரைட் கால் பின் கால் இருக்குது பார்த்தீங்களா, அதை லைட்டாக திருப்பிடணும். லைட்டாக இல்லை, ஃபுல்லாகவே திருப்பிட்டு தான் நீங்கள் திரும்பணும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக திரும்பிட்டேன்னா இந்த காலை எடுத்து வச்சு அப்புறம் திரும்புகிறேன். இது முழு கிறுக்கி. திரும்ப பாருங்கள், ரைட் கால் இருக்கா, அந்த காலை என்ன பண்ணுறேன், திருப்பி இந்த காலை எடுத்து வச்சு திரும்புகிறேன். இது முழு கிறுக்கி. இருந்த காலை இருந்த இடத்துல திரும்பி சுற்றி வந்து வைக்கிறது. இதுக்கு பேர் என்னது, முழு கிறுக்கி. இப்போ காலை மாற்றி பண்ணி காமிக்கிறேன். இப்போ ரைட் காலை முன்னாடி வச்சுருக்கேன். இந்த ரைட் காலை முன்னாடி வச்சு முழு கிறுக்கி எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். அப்படியே வச்சாச்சு இருந்த இடத்துல. திரும்ப பாருங்க, இருந்த இடத்துல கொண்டு வந்து வச்சாச்சு. இதுக்கு பேரு முழு கிறுக்கி. இப்போ பாருங்க, இந்த முழு கிறுக்கியில லெஃப்ட் காலை எடுத்து நான் பண்ணேன். எடுத்து பண்ணிட்டேன்னா இப்போ அதே மாதிரி அப்படியே கால் இருக்க போது என்னோட ரைட் கால் இருக்கு பார்த்தீங்களா, பின் கால், அந்த காலை எடுத்து ஒரு முழு கிறுக்கி இப்படியும் பண்ணலாம். சரியா? ஏன்னா இந்த கிறுக்கின்றது நம்ம இருக்கிற காலை சுற்றி திரும்பி இருந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறது. திரும்ப பாருங்க, லெஃப்டில் ஒரு முழு கிறுக்கி, ரைட்டில் ஒரு முழு கிறுக்கி. இதுக்கு பேர் முழு கிறுக்கி. அடுத்து முக்கா கிறுக்கி பார்க்கணும். சரியா? முக்கா கிறுக்கின்றது வேற ஒன்றும் கிடையாது. இந்த ஒரு வாட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வாட்சில் 12, 3, 6, 9ன்னு ஒரு டைமிங் இருக்கும் தெரியுமா, சென்ட்ரு முள்ளோட. அந்த டைமிங் படி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 12ல் கால் இருந்துச்சு, திருப்பி கொண்டு வந்து 12லே வச்சோம். 1 மணி நேரம் கணக்குன்ற மாதிரி. அப்போ 3/4 மணி நேரம்னா 9:45 அந்த மாதிரி வரணும். ஸோ இந்த முன்கால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலை எடுத்து என்ன பண்ணுறோம், இந்த 9 o'clock திசையில் வைக்க போகிறோம். 9 o'clockனா முக்கா கிறுக்கி திசையில் நம்ம வைக்க போகிறோம். முன்கால் இருக்கா, அந்த முன்கால் என்ன பண்ணுறோம், திருப்பி எடுத்து இங்கே வைக்கிறோம். ஓகேவா? திரும்ப பாருங்கள், இந்த கால் இங்கே இருக்குது, எடுத்து என்ன பண்ணுறோம், முக்கா கிறுக்கி திசை, இந்த திசையை பார்த்து நம்ம காலை வைக்கிறோம். திரும்ப பாருங்கள், கால் இங்கே வச்சுருக்கோம். திரும்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், பின் காலை திருப்பிக்கிட்டு இந்த காலை எடுத்து வைக்கணும். ஒரு காலை முறுக்கி இந்த காலை எடுத்து வைக்கணும். ஓகேவா? இது லெஃப்டில் பண்ணி காமிச்சோம். இப்போ பாருங்கள், ரைட்டில் பண்ணி காமிக்கிறேன். காலை மாற்றிக்குவோம். ஓகே, ரைட்டில் பாரும்போது எந்த திசையில் வரும், இந்த திசையில் வரும். திரும்ப பாருங்கள், காலை அங்கேயே வச்சுருக்கேன். ஓகேவா? இதுக்கு பேர் முக்கா கிறுக்கி. அடுத்து அரைக்கிறுக்கி. லெஃப்ட் காலை மாற்றிக்கும். அரைக்கிறுக்கின்றது வேற ஒன்றும் கிடையாது. முழு கிறுக்கிக்கு எப்படி நம்ம காலை எடுத்து வந்து முன்னாடி வச்சோமோ, இருந்த இடத்துல வச்சோமோ, அரைக்கிறுக்கிக்கு அப்படியே பின்னாடி வைக்க போகிறோம். நம்ம கால் இங்கே இருக்கா, திருப்பிக்கிட்டே என்ன பண்ணுறோம், காலை எடுத்து பின்னாடி வைக்கணும். இதுக்கு பேர் அரைக்கிறுக்கி. திரும்ப பாருங்கள், கால் முன்னாடி இருக்கா, திருப்பி என்ன பண்ணுறோம், காலை எடுத்து பின் திசையை பார்த்து நம்ம வைக்கிறோம். ஓகேவா? இதுக்கு பேர் அரைக்கிறுக்கி. கிளாக் வைஸ் படி சொல்கிறோம்னா இதுக்கு பேர் 6 o'clock. 6 o'clock திசையில் நம்ம காலை வைக்கிறோம். சரியா? திரும்ப பாருங்கள், 12 o'clockலேருந்து என்ன பண்ணுறோம், 6 o'clockல நம்ம காலை எடுத்து வைக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் அரைக்கிறுக்கி. இப்போ நம்ம லெஃப்ட் காலில் பண்ணி காமிச்சோம். இதே நம்ம ரைட் காலில் பண்ணி காமிப்போம். ரைட் கால் இருக்கா, அப்படியே திரும்பி எடுத்து இங்கே வைக்கிறோம். ஓகேவா? திரும்ப பாருங்கள், ரைட் காலை முன்னாடி வச்சுருக்கேன். காலை திருப்பி என்ன பண்ணுறேன், எடுத்து பின் திசையை நோக்கி நம்ம காலை வைக்கிறோம். சரியா? இதுக்கு பேர் அரைக்கிறுக்கி. அடுத்து காக்கிறுக்கி. காக்கிறுக்கின்றது 3 o'clock. ஓகேவா? 12 o'clockலேருந்து 12 o'clockலேருந்து 3 o'clockல நம்ம கால் எடுத்து வைக்கிறோம். சரியா? இப்போ நம்ம லெஃப்ட் கால் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம். இது என்ன பண்ணுறோம், 3 o'clockல வைக்கிறோம். அதாவது நம்மளோட பக்கத்தில் இதுதான், இது காக்கிறுக்கி.
சரியா? திரும்ப பாருங்கள், கால் முன்னாடி இருக்கா, எடுத்து வச்சாச்சு. திரும்ப பாருங்கள். ஓகேவா? இது நம்ம ரைட் காலில் நின்று பண்ணி காமிக்கலாம். ரைட் காலில் பண்ணும்போது தசை மாறும், இந்த திசைக்கு வந்துடும் ரைட் காலில் பண்ணும்போது. திரும்ப பாருங்க. ஓகேவா? இது வந்து காக்கிருக்கி. இப்போ நம்ம எத்தனை கிறுக்கி பார்த்துருக்கோம்? முழு கிறுக்கி, முக்கா கிறுக்கி, அரை கிறுக்கி, காக்கிறுக்கி அப்படின்னு 4 கிறுக்கி பார்த்துருக்கோம். இந்த 4 கிறுக்கியும் எதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும்னா, ஒரு இண்டிவிஜுவல் ஒரு பாடம் செய்யும்போது, ஒரு தனித்திறன் செய்யும்போது, ஒரு இண்டிவிஜுவலாக சுற்றும் போது திசை மாறுறதுக்கும், அந்த திசையிலேருந்து நம்ம திரும்பி வேற ஒரு திசைக்கு போகிறதுக்கும் இந்த கிறுக்கி நமக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம கம்பில் பண்ணி காமிப்போம் பாருங்கள். கம்பை எடுத்து ஃபஸ்ட் நின்றுக்க வேண்டியதான். இப்போ நம்ம பண்ண போகிறது முழு கிறுக்கி. இந்த முழு கிறுக்கி பண்ணும்போது கம்பை வந்து ஒரு தாடையடியில் போயிட்டு தலையடியில் நம்ம கால் எடுத்து வைக்கணும். ஓகேவா? புரியுற மாதிரி சொல்லணும்னா, பின் சுத்துல போயிட்டு என்ன பண்ணுறோம், முன் சுத்துல போட்டு நம்ம காலை வைக்கிறோம். நல்லா பாருங்கள். கம்பை வச்சு நிற்கிறோமா, திரும்பியாச்சு, பின்னாடி திரும்பி ஒரு பின் சுத்து, அப்படி ஒரு முன் சுத்து போட்டு எடுத்து நிறுத்துகிறோம் கம்பை. திரும்ப பாருங்கள், ஒரு பின் சுத்து, ஒரு முன் சுத்து. இதுக்கு பேர் முழு கிறுக்கி. லெஃப்ட்டை வச்சு பண்ணியிருக்கேன். திரும்ப பாருங்கள். ஸோ இது லெஃப்ட்டை வச்சு பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ரைட்டை வச்சு பண்ணி காமிக்கிறேன். அதே இது ரைட் காலை வச்சு நிற்கிறோமா, இந்த சைடில் வந்து நின்ட்டோமா, அதே மாதிரி பாருங்கள். பின் சுத்து, முன் சுத்து, பின் சுத்து, முன் சுத்து. இதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கேன்? முழு கிறுக்கி. ஓகேவா? அடுத்து பண்ண போகிறது முக்கா கிறுக்கி. இந்த முழு கிறுக்கி, முக்கா கிறுக்கின்னு தான் அதிகபட்சம் எல்லா பாடத்துலையுமே யூஸ் ஆகும். ஓகேவா? அரை கிறுக்கியும் காக்கிறுக்கியும் தேவைப்படுற பாடத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. முக்கால்வாசி பாடத்தில் இந்த முழு கிறுக்கியும் முக்கா கிறுக்கியும் தான் அதிகபட்சம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த முழு கிறுக்கி, முக்கா கிறுக்கியும் நிறைய தடவை செஞ்சு பார்த்துருங்க. எல்லா கிறுக்கியுமே செஞ்சு பார்த்துருங்க. பட் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? இப்போ முழு கிறுக்கி பார்ப்போம். அடுத்து முக்கா கிறுக்கி. அதே மாதிரி தான் பின் சுத்து போட்டு இந்த திசையில் ஒரு முன் சுத்து போட்டு நிறுத்துறேன். ஓகேவா? திரும்ப பாருங்கள். கம்பெடுத்து நிறுத்துகிறோம். ஒரு பின் சுத்து, ஒரு முன் சுத்து. திரும்ப பாருங்கள். லெஃப்ட் காலில் தான் பண்ணி காமிக்கிறேன். நல்லா பாருங்கள். எந்த காலம் முன்னாடி வச்சுருக்கேன்றதை பாருங்கள். லெஃப்ட்டை வச்சுருக்கேன். ஓகேவா? ஒரு பின் சுத்து, ஒரு முன் சுத்தில் காலை எடுத்து வைக்கிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், ரைட்டில் பண்ணி காமிக்கிறேன். ரைட்டில் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கேன்? திசை மாறும். முழு கிறுக்கிக்கும் அரை கிறுக்கிக்கும் தான் திசை மாறாது. மிச்சப்படி முக்கா கிறுக்கிக்கும் காக்கிறுக்கிக்கும் திசை மாறும். நல்லா பாருங்கள். இங்கே காலை வச்சுருக்கோமா, பின் சுத்து போட்டு முன் சுத்தில் காலை எடுத்து வைக்கிறேன். திரும்ப பாருங்கள். பின் சுத்து போட்டு முன் சுத்தில் காலை எடுத்து வைக்கிறேன், ரைட் காலை. திரும்ப பாருங்கள். கம்பு வச்சு நிற்கிறேன் ஆயத்த நிலையில். ஒரு பின் சுத்து போட்டு முன் சுத்தில் காலை எடுத்து வைக்கிறேன். இது ரைட் காலில் நம்ம முக்கா கிறுக்கி பண்ணி காமிச்சோம். சரியா? நல்லா பாருங்கள். நம்ம திசை திரும்பும்போது என்ன பண்ணுறோம்? பின் காலை திருப்பி தான் நம்ம திசை திரும்புகிறோம். ஸோ அதில் நம்ம கரெக்டாக இருக்கணும். சரியா? அடுத்து பண்ண போகிறது அரை கிறுக்கி. நல்லா பாருங்கள். அதே மாதிரி தான் ஒரு பின் சுத்து, ஒரு முன் சுத்து. நம்ம இப்போ லெஃப்ட் காலை வச்சு நம்ம பண்ணி காமிக்க போகிறோம். நல்லா பாருங்கள். ஒரு பின் சுத்து, ஒரு முன் சுத்து, அரை கிறுக்கி. பின் திசைக்கு வந்தாச்சு. சரியா? திரும்ப பாருங்கள். லெஃப்ட் காலை வச்சு பண்ணி காமிக்கிறேன். ஆயத்தில் நிற்கிறோம். ஒரு பின் சுத்து, ஒரு முன் சுத்து. ஓகேவா? இது லெஃப்ட் காலை வச்சு பண்ணி காமிச்சேன். இப்போ பாருங்கள், ரைட் காலை வச்சு பண்ணி காமிக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முழு கிறுக்கி அரை கிறுக்கின்னு தான் திசை மாறாது. நம்ம இருந்த இடத்துல கொண்டு போய் வைப்போம். முக்கா கிறுக்கியும் காக்கிறுக்கியும் திசை மாறும். அதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கணும். ஸோ நம்ம திசையில் நிற்கிறோம். இங்கே பாருங்கள், வந்தாச்சு அரை கிறுக்கி. திரும்ப பாருங்கள். ரைட் கால் வச்சு நிற்கிறோம். பின் சுத்து, ஒரு முன் சுத்து. வந்தாச்சு. சரியா? இது அரை கிறுக்கி. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது காக்கிறுக்கி. காக்கிறுக்கி இந்த பின் சுத்தெல்லாம் போட முடியல. ஒரு முன் சுற்றுலேயே கால் எடுத்து வச்சிடலாம். இங்கே கால் இருக்கா, அவ்வளோதான். வச்சாச்சா? திரும்ப பாருங்கள். லெஃப்ட் காலில் பண்ணி காமிக்கிறேன். எந்த திசையில்? காக்கிறுக்கி திசையில் வைக்க போகிறேன். அதாவது 3 o'clock. ஒரு முன் சுத்து போட்டு காலை எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே இது ரைட் காலில் பண்ணி காமிக்கிறேன். ரைட்டை முன்னாடி வச்சு ரைட்டில் பண்ணி காமிப்போம். அவ்வளோதான். திரும்ப பாருங்கள். அவ்வளோதான். சரியா? ஓகே. இந்த வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் இதே மாதிரி நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.